Question number 6. Let A equal to x belongs to whole numbers such that x less than 2, b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4, and c equal to 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C, A cross B intersection C equal to A cross B intersection A cross C, A union B cross C equal to A cross C union B cross C. இதான் question. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C ன்னு 3 செட் கொடுத்திருக்காங்க. அந்த 3 செட்டை வச்சு நம்ம இந்த 3 ரிசல்ட்ஸை ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ்னா நமக்கு என்ன? ஹோல் நம்பர்ஸ்னா நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா நமக்கு என்ன? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0 வராது. ஸோ 1, 2, 3 அப்படின்ட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? செட் ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்க போது, செட் பில என்ன எலிமெண்ட்ஸ் இருக்க போதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு கிவன் என்ன? A equal to x such that x belongs to whole number னு கொடுத்துட்டாங்க. whole numberனா நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். x less than 2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப less than 2னா 2வை விட கம்மியா இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இந்த ஹோல் நம்பர்ஸ்ல நமக்கு 2வை விட கம்மியா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0 and 1 மட்டும் தான் இருக்கு. சோ நமக்கு செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்ன? 0, 1. நெக்ஸ்ட் செட் B. செட் B என்ன கொடுத்திருக்காங்க? x belongs to natural numbers such that 1 less than x less than or equal to 4. அப்போ நமக்கு 1 less than x less than or equal to 4 அப்படின்னா என்ன? x ஓட வேல்யூ, அதாவது b ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஓட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கணும். 1 விட என்னென்ன வேல்யூஸ் நமக்கு அதிகமா இருக்கும்? 2, 3. ஆனா 4 விட கம்மியா இருக்கணும், 4 தாண்டி போக கூடாது. இங்க ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா நமக்கு 4யும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? செட் சி என்னன்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. செட் சி ஓட வேல்யூ நமக்கு என்ன? 3, 5. சோ இப்ப A, B, C அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சப்டிவிஷனா ப்ரூவ் பண்ண போறோம். LHS equal to RHS அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ள போலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, A cross B union C equal to A cross B union A cross C. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிக்க போறோம், தென் RHS கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண போறோம். சோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் LHS. LHSல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B union C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் B union C நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ B union C னா நமக்கு B ஓட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 2, 3, 4 யூனியன் C ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன? 3, 5. சோ யூனியன்னா என்னது? செட் B ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுவோம். செட் C ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுவோம். சோ ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறது தான் நமக்கு என்னது? யூனியன். அப்ப நமக்கு என்ன வரும்? 2, 3, 4, 5. 2 and 3 and 4 வந்து நமக்கு செட் B ல இருக்கு. செட் C ல நமக்கு 3 and 5 இருக்கு. 3 ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அகைன் எழுதல. 5 இருக்கு. சோ 5 எழுதிட்டோம். சோ நமக்கு இதுதான் என்ன? B union C. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? A cross B union C கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 0, 1 cross B union C ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன? 2, 3, 4, 5. சோ இதுக்கு இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்?
ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டான்னு செக் பண்ணுங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5. ஸோ ஃபர்ஸ்ட் 0 வந்து B யூனியன் C ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1 B யூனியன் C ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? 1,2, 1,3, 1,4 and 1,5. இதுதான் நமக்கு என்ன? A cross B யூனியன் C. இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? RHS கண்டுபிடிக்க போறோம். சோ RHSல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B யூனியன் A cross C. சோ இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் A cross B என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் A cross C என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B னா A ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன? 0,1 and B ஓட வேல்யூ நமக்கு என்ன? 2,3,4. சோ ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வர அதே வேல்யூஸ் உங்களுக்கும் வருதான்னு செக் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இதுதான் நமக்கு என்ன? A cross B ஓட வேல்யூ. அதே மாதிரி A cross C ஓட வேல்யூ நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். A cross C ஓட வேல்யூ நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இதே ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் A cross C ஓட வேல்யூ வந்து 0,3, 0,5, 1,3, 1,5 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம A cross B and A cross C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். A cross B யூனியன் A cross C அப்படின்னா என்ன? யூனியன்னா ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போறோம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சோ A cross B யூனியன் A cross C உங்களுக்கு என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4 and 1,5. இதுதான் நமக்கு என்ன? ஈக்குவேஷன் 2. சோ இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்னென்ன இருக்கு? 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5 இருக்கு. ஈக்குவேஷன் 2லயும் உங்களுக்கு என்ன இருக்கு? அதேதான் இருக்கு. So from 1 and 2 LHS equal to RHS. A cross B union C equal to A cross B union A cross C. So hence proved. Next subdivision 2 solve பண்ணலாமா? Subdivision 2ல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So இதுல நம்ம ஆல்ரெடி RHSல A cross B and A cross C கண்டுபிடிச்சிட்டோம். So அந்த வேல்யூஸே இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். So first LHS கண்டுபிடிக்கணும். LHS உங்களுக்கு என்ன? first LHSல கண்டுபிடிப்பீங்க B intersection C. Set B ஓட வேல்யூஸ் உங்களுக்கு என்ன? 2,3,4 intersection 3,5. இன்டர்செக்ஷன்னா நமக்கு என்ன?
ரெண்டு செட்லயும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ். ஸோ காமனா 2 இருக்கா ரெண்டுத்துலயும்? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 எழுதிப்போம். நெக்ஸ்ட் 4 இருக்கா? இல்ல. 5 இருக்கா? இல்ல. ஸோ B இன்டர்செக்ஷன் C நமக்கு என்ன? 3 மட்டும்தான். ஸோ இப்ப A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாமா? நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டா இருக்கான்னு. 0,1 cross 3. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 0,3 1,3. ஸோ இதுதான் நமக்கு என்ன? A cross B intersection C. Keep this as equation 1. ஸோ நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கணும். RHS நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B intersection A cross C. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல A cross B A cross C கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த வேல்யூஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த சப்டிவிஷன்ல நம்ம யூனியன் கண்டுபிடிச்சோம். இதுல இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ A cross B ஓட வேல்யூஸ் என்ன நமக்கு? 0,2 0,3 0,4 1,2 1,3 and 1,4. இது A cross B ஓட வேல்யூ. இன்டர்செக்ஷன் A cross C ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன? 0,3 0,5 1,3 1,5. சோ இப்போ இதுல இன்டர்செக்ஷன் வேல்யூனா என்ன பண்ணுவீங்க? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? காமனான இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எடுப்பீங்களா? சோ இதுல காமனான டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? 0,3 1,3. இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன காமனா இருக்கு. அப்ப A cross B intersection A cross C ஓட வேல்யூ நமக்கு என்ன? 0,3 1,3. இது equation 2. So from equation 1 and 2, equation 1லயும் 0,3 1,3 தான் இருக்கு. equation 2லயும் 0,3 1,3 தான் இருக்கு. So from 1 and 2, LHS equal to RHS. That is A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Hence proved. So sixth sumல last subdivision என்னன்னு பார்க்கலாமா? இதுல என்ன ப்ரூவ் பண்ணணும்? subdivision 3ல A union B cross C equal to A cross C union B cross C. So இதுல again நம்ம எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிப்போமா? LHSல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? A union B கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு Aல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0,1 யூனியன். Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 3, 4. யூனியன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதுவோம். எழுதலாமா? எழுதினா என்ன வரும்? 0,1, 2, 3, 4. சோ இதுதான் A யூனியன் B. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? A யூனியன் B cross C கண்டுபிடிக்க போறோம். சோ A யூனியன் B ஓட எலிமெண்ட்ஸ் என்ன? 0,1, 2, 3, 4 cross C ஓட எலிமெண்ட்ஸ் என்ன? 3, 5. வீடியோவை 1 minute பாஸ் பண்ணிட்டு நீங்களே இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் சேமா வருதான்னு செக் பண்ணுங்க. சோ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்? 0,3
0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. So எல்லாரும் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. இப்ப நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிப்போமா? RHS என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? A cross C union B cross C. So first A cross C கண்டுபிடிப்போமா? A ஓட elements என்ன? 0, 1 cross 3, 5. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 0, 1, 0, 5, 1, 3, 1, 5. Next B cross C கண்டுபிடிக்கலாமா? B cross C னா உங்களுக்கு என்ன வரும்? B ஓட elements 2, 3, 4 cross 3, 5. So கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. So இப்ப A cross C யும் கண்டுபிடிச்சிட்டோம், B cross C யும் கண்டுபிடிச்சிட்டோம். So இப்ப இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்க போறோம். யூனியன் எடுத்தா என்ன வரும்? A cross C யூனியன் B cross C. So இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்து எழுதுவோமா? என்ன வரும்? 0, 1, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இது என்னது? ஈக்குவேஷன் 2. So இப்ப ஈக்குவேஷன் 1ல இருக்க எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவேஷன் 2லயும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். இங்க உங்களுக்கு என்ன வரும்? 0, 3 வரும். So அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 0, 3. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல ரெண்டும் ஈக்குவலா இருக்கா பாருங்க. So from 1 and 2 both are equal. So from 1 and 2 LHS equal to RHS. A union B cross C equal to A cross C union B cross C. Hence proved. I hope you find this video useful. Please do like, share and subscribe, and don't forget to press the bell icon. So next video la exercise 1.1 la irka last sum number 7 எப்படி போடுறது step by step அப்படினு பார்க்கலாம். So stay tuned. Thank you.